இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும். நான் இந்த நேரம் வந்து எங்களுடைய கழிவாகட்டும் திண்ம கழிவாகட்டும் இடத்துல தான் நாங்கள் கொண்டு சேர்க்குற குப்பை குழியில் நாங்கள் நிற்கிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த பிரதேச சபைக்கு வந்த நாளில் இருந்து ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லையும் வந்து சொல்கிறேன், நான் இதை வந்து சட்டப்பூர்வமாக பிரதேச சபைக்கு கையளிக்க சொல்லி. நான் இந்த ஊடகவியலாளராகிய உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் உங்களோட ஊடகம் வந்து எங்களோட டிசிசி மீட்டிங்கில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, பார்த்துருப்பீங்க. நான் எல்லா அதிகாரிகளுக்கும் ஆளுநர் உட்பட இந்த டிசிசி சேர்மன்லேருந்து முழு பேருக்குமே சொல்கிற விஷயம், நாங்கள் வந்து இந்த பிரதேச சபையுடைய மக்களுக்கு வரிப்பணம் எடுக்கிற மக்களுக்கு சிறந்த சேவை செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த எங்களுடைய டம்பிங் கிரவுண்டு சொல்ல பகுதியில் வந்து தனியார் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் அவர் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து அவர் சொன்ன அந்த அந்த கழிவாகற்றல் திண்ம கழிவாகற்ற அந்த வேலை திட்டத்தை அவர் வந்து ஒரு பயோகேஸில் ஒரு மின்சாரம் உற்பத்தி செய்வதாக கூறி இந்த இடத்தை அரச திணைக்களங்களில் இருந்து குத்தகை அடிப்படையில் எடுப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வரைக்கும் அவர் தன்னுடைய தொழிலை செய்த 8 வருஷமாக தன்னுடைய அந்த தொழிலை செய்ததாகவும் இல்லை, மக்களுடைய குப்பைகளை தேவைகளை அகற்றுவதற்கு உதவி செய்ததாகவும் இல்லை. அதன் காரணமாக இன்றைய தினத்தில் இருந்து இந்த சிஜிஎல் என்ற ஒரு நிறுவனத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த சிஜிஎல் என்ற நிறுவனம் நாளையில இருந்து இந்த வளவுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்து அவர் சேவை செய்தா இருந்தால் சிஎல்ஜி உட்பட ஆளுநர் உட்பட இந்த டிசிசி சேர்மன் தான் இதுக்கு முழு பொறுப்பும். டிசிசி சேர்மன் வந்து இதுக்குரிய தீர்வு எடுக்காவிட்டால் மக்கள் வந்து ரோட்டுக்கு இறக்குவாங்க. நான் டிசிசி மீட்டிங்கில் 10 தரம் சொல்லியிருக்கேன். இந்த அயல் கிராமங்களாகிய கன்னியா வில்கம்பியார மக்கள் வந்து படுற துன்பம் எங்களுக்கு நேரடியாக பார்க்குற நாங்கள். இது சுகாதார சீர்கேடு. வரிப்பணம் தர்ற மக்களுக்கு நாங்கள் எவ்வாறு சேவை செய்ய வேணும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆளுநர் அலுவலகத்தாலையும் உள்ளூராட்சி மன்றங்களாலையும் பெரிய பயிற்சி பட்டறையும் வகுப்புலையும் எடுக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய வரிப்பணம் எடுக்கிற மக்களுக்கு சேவை செய்து அந்த சேவையை பூர்த்தி செய்ய இல்லாமல் அந்த மக்கள் வந்து சுகாதார சீர்கேடுகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக இந்த சிஜிஎல் நிறுவனம் வந்து நாளைய மறுதினம் திங்கட்கிழமையிலிருந்து இங்கேருந்து இடத்திலிருந்து வெளியேறணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அத்துமீறி இன்றையிலிருந்தே நாங்கள் அவரை வெளியேற்ற. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.